வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நல்லா ஸ்பைசியாக டேஸ்டியாக நல்லா மசாலா கோட்டாகி இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. 1/2 கிலோ சின்ன உருளைக்கிழங்கை வந்து கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற வரைக்கும் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்தப்புறம் ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான பாட்டம் பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பீல் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. வைடான பேன் வந்து யூஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பொட்டேட்டோ குக் பண்ண முடியும். ஒரு 30 செகண்ட்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா வந்து வதக்கி கொடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் அதிகம் நினைக்காதீங்க, பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவை. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நிறைய கரம் மசாலா சேர்த்துக்காதீங்க. நம்ம ஃபைனலாக வந்து மசாலா வந்து நல்லா ஒரு ஸ்கின் மாதிரி கோட்டாகி வரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்புறம் வந்து பொட்டேட்டோஸ் வந்து திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகி வரும். ஒரு 4 நிமிஷத்தில் பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்து வந்துருங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் ஆன அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸை வெளியே எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.